ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் விக்னேஷ். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் டாட்நெட் டெவலப்பராக ப்ளேஸ் ஆகியிருக்கேன். அஞ்சு வருஷ கேப்பு ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா? ஈசி டிபார்ட்மெண்ட் மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன் ஹார்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாற முடியுமா அப்படின்ற 1000 கேள்விகள் என் தம்பிக்கு இருந்துச்சுங்க. ஆனால் ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் சார், கண்டிப்பாக என்னால் முடியுன்ற பாண்டிச்சேரியிலேருந்து தேடி வந்து இங்கே படித்தேன். நான் என்னுடைய விக்னேஷ் பற்றி தான் நான் பேச போகிறேங்க. விக்னேஷ் மணக்குள விநாயகர் காலேஜுங்க, இசி டிபார்ட்மெண்ட் 2018 பாஸ் அவுட்டுங்க. மிகப்பெரிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காருங்க. ரொம்ப ரொம்ப மனசார வாழ்த்துறேன் தம்பி. அதாவது விக்னேஷ் வந்து என்கிட்ட எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்துச்சுன்னா நம்ம தேடுறதை வந்து அந்த பாதையை அதுவே காமிக்கும் சார். அந்த மாதிரி வந்து என்னுடைய எண்ணங்கள் தான் வந்து என்னுடைய வெற்றி பாதையை முடிவு பண்ணிச்சு. அந்த வெற்றி பாதையை நோக்கி ஓடனே இன்றைக்கி நான் ஜெயிச்சிருக்கேன் சார்னு பெருமையாக வந்து சொன்னாங்க. மனசார வாழ்த்துறேன் தம்பி. ஒரு நம்ம ஒரு நல்ல மனிதனை, ஒழுக்கமான ஒரு சீடனை பார்த்ததில் நான் மிகப்பெரிய சந்தோஷங்க தம்பி. இன்னும் நிறைய சாதிக்கணும், வாழ்த்துறேன் தம்பி. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஸோ ஆக்சுவலாக சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்துட்டு போவாங்க. தம்பி வந்து வேலைக்கே போயிட்டாருங்க. ஸோ போயிட்டு விக்னேஷ் வந்து லைக் ஜாபில் இருக்காருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு வாரம் ஒர்க் போயிட்டுருக்கு. எப்படி இருக்குது கம்பெனி ஒர்க்? எப்படி போயிட்டுருக்கு? டீம்மேட்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ப்ளஸ் என்ன ரொம்ப சந்தோஷம். நியூ டெக்னாலஜி தான் போட்டுக்கிறாங்க. பட் பயப்படாமல் நீங்கள் பண்ணுங்க, நான் சொல்லி விடுறேன்னு சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஸோ விக்னேஷ், நீங்கள் வந்து உங்களுடைய பற்றி நீங்கள் சொல்லாங்க. எந்த ஊர், நேட்டிவ், அப்பா பேர், அம்மா பேருங்க, உங்களை பற்றி நீங்கள் சொல்லலாம். எந்த இயர் பாஸ் அவுட், டிகிரிங்க? என் பேர் வந்து விக்னேஷ். நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் வந்து பிடெக் வந்து 2018 பாஸ் அவுட்டு. ஃபஸ்ட்டு நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், குவாலிட்டி செக்கிங்கில். அதுக்கப்புறம் அதில் க்ரோத் இல்லாதனால தான் நான் வந்து சாரை மீட் பண்ணேன். சரி தம்பி, இப்போ ஆக்சுவலாக நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? ஈஸி. ஈஸி எலக்ட்ரானிக்ஸ் எப்படி தம்பி? ஐடி எப்படி? ஐடி எனக்கு காலேஜ் டைம்லேயே எனக்கு அந்த ஐடி வந்து எல்லாம் டஃப், ரொம்ப கோடிங்ஸ்லாம் ரொம்ப டஃப்னு சொன்னாங்க. உண்மையாக கோடிங் டஃப்பாக இருந்துச்சா? எப்படி பெட்டராக ஃபீல் பண்ணீங்களா? ஈஸியாக தான் சார். சரி, ஆக்சுவலாக வந்து லைக் இப்போ வீட்டில் என்ன சொல்கிறாங்க? ஹாப்பி எல்லாரும்? ரொம்ப ஹாப்பி. அதேமாரி எப்படி ஐடியில் போகணும்னு நேரம் நினச்சே பார்க்கல. போயாச்சுங்க, ஜெயிச்சாச்சு வாழ்க்கையில். கண்டிப்பாக இந்த வெற்றி ரொம்ப கம்மி தான் தம்பி. இன்னும் நீங்கள் நிறைய சாதிக்கணும், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இந்த ஒரு வருஷமாக நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து அசம்பிளியில் வந்து குவாலிட்டி டெஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து க்ரோத் இல்லாதனால வந்து சார் வீடியோஸ் யூடியூப் பார்த்துட்டு வந்து சார் அதுலேருந்து தான் சார் வீடியோஸ் பார்த்து நான் வந்து சாரை மீட் பண்ண வந்திருந்தேன். அப்போ சார் கைடன்ஸ் கொடுத்தாங்க. அந்த கைடன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து என் பேர் விக்னேஷ். நான் வந்து டாட்நெட் டெவலப்பராக ப்ளேஸ் ஆகிருக்கேன். பாண்டிச்சேரியிலேருந்து வரேன்.